ஈகோலாம் வேண்டிய ரொம்ப கஷ்டங்க. ஈகோலாம் வச்சுக்கிறதுக்கு நான் வாழ்ந்து பார்க்காதீங்க. நாம்னு வாழ்ந்து பாரு. நாம செய்வோமா, நம்ம போலாமா அப்படி சொல்லணும். தீக்குச்சி கேட்டுச்சா நீ நானும் ஒன்னா தானே உரசுறோம், ஆனா நான் மட்டும் எரிஞ்சு போயிடுறேன், நீ அப்படியே இருக்கேன்னு கேட்டு அது தீப்பெட்டி சொன்னிச்சா உனக்கு தலைக்கனாதான் எரிஞ்சு போறேன்னு சொன்னிச்சா. பெண் பிள்ளைகளை கேட்டீங்கன்னா இந்த நீயா அவனா ஷோல வந்து போயிருக்குது, எல்லாம் ஹெட் வெயிட் மண்டை வீங்கி கிடக்கு. அது உடனே குடும்பமே நடத்த முடியாது, பைத்தியம் கிடையாது, டாக்ஸிக். அதை கூட அருமையா சஞ்சய் ராமசாமி சொல்லியிருப்பாரு, என்னால முடியுங்கிறது தலைக்கணம் இல்லை, என்னால மட்டும் முடியுங்கிறது தான் தலைக்கணம். சூப்பரா சொல்லிருப்பாரு கஜினியில. உறவு கல்லு மேல வந்துகிட்டு இருக்கு, உனக்கு என்ன அதுல போய் பேச்சு, அர்ஜுனனுக்கு என்ன பேச்சு, அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கு, உனக்கு என்ன? சரி எங்க ராமபிரான் போட்ட கல்லு இது, நீ ஏடா கிண்டல் பண்ற போடான்ட்டு அது வேலையை பார்த்துருக்கலாம்ல. எதுக்கு போட்டி? எல்லாத்திலையும் போட்டி, எல்லாத்திலையும் சேலஞ்ச். தலக்கணத்தினால் அழிந்தவர்கள் 1000 பேர், 1000 பேர் இந்த மண்ணு தின்னுட்டு போயிட்டு, எல்லாம் 8 வெயிட்டு தான். ஈகோவின் நிச்சம் கண்டிப்பாக தனித்து விடப்படுவீர்கள், குடும்பத்தாலே தனித்து விடப்படுவீர்கள், நிராகரிக்கப்படுவீர்கள், நண்பர்களால் தனிக்கப்படுவீர்கள், உறவுகளால் தனிக்கப்படுவீர்கள், எல்லாத்திலையும் தனித்து போயிடுவீர்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காந்த குரலின் சொந்தக்காரர், அவர் உடம்பு பூரா ரேட்டு போட்டாங்களாம், கடைசியாக அவரோட பிரெயினுக்கு ரேட்டே போட முடியல அப்படின்னு சொல்லப்பட்ட தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அறிவார்ந்த விஷயமா இருந்தது. தலக்கணம் எல்லார்கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது, எல்லார்ட்டையும் எட்டி எட்டி பார்க்குது. நான் கூட அடிக்கடி அடுத்தவங்கள்ட்ட கேட்பேன், நான் கொஞ்சம் தலக்கணமாக நடந்துக்கிறேன், நான் இதை சொல்லுங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் ஆடவமாக பேசுகிறது, இல்லை நம்மளால் எல்லாம் முடியும்னு நினைக்கிறது, இதுதான் தலக்கணம். அதை கூட அருமையாக சஞ்சய் ராமசாமி சொல்லியிருப்பார், என்னால் முடியுங்கிறது தலக்கணம் இல்லை, என்னால் மட்டும் முடியுங்கிறது தான் தலக்கணம்னு சூப்பராக சொல்லியிருப்பார் கஜினியில். அதை வேறு வாட்டர்மெலன் சார் போட்டு பொழந்துட்டார் வச்சுக்கங்களேன், அவர் விட்டு தெல்லுங்க. அப்போ தீக்குச்சி கேட்டுச்சா நீ நானும் ஒன்றா தானே உரசுறோம், ஆனால் நான் மட்டும் எரிஞ்சு போயிடுறேன், நீ அப்படியே இருக்கேன்னு கேட்டுச்சான். அது தீப்பெட்டி சொன்னிச்சா உனக்கு தலைக்கனாதான் எரிஞ்சு போகிறேன்னு சொன்னிச்சான். இது ஒரு அறிவுக்கு புகுந்த விஷயம் இல்லை, இருப்பினும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிப்போம் அதை அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் ஒரு இணைப்பு கதையோடு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன். அர்ஜுனன் இங்கே நம்ம ராமேஸ்வரத்தில் போனாராம், மகாபாரதத்தில் உள்ள ஒரு போர்ஷன். ஆனால் ஒரு நல்ல புத்தகம், அது ஒரு சனாதனத்தை சொல்லுது, இதை சொல்லுது, சாணி செட்டியை சொல்லுதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. கொஞ்சம் படிங்க, பிள்ளைங்களுக்கு அந்த போர்ஷனை சொல்லிக் கொடுங்க. அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. படிக்க 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 நம்ம ரொம்ப கேராகுதுங்கன்னா இப்படியெல்லாம் வாழ்நெறி திருக்குறளை போல மகாபாரதம் இருக்கிறது. படிங்க, அதெல்லாம் ராமாயணத்தோட படித்து சொல்லுங்கள், தமிழ் இலக்கியத்தை படித்து சொல்லுங்கள். அப்போ அர்ஜுனன் போகல பார்த்துருக்காரு, ஒரு குரங்கு கல் மேலே ஏறி விளையாண்டுட்டு இருந்திருக்கு. கற்பனை கதைகளாகவே இருந்தாலுமே அது ஒரு வரலாற்று கதைகளாக நம்ம எடுத்துப்போம். அப்போ என்னென்னு கேட்டிருக்காரு, கல்லை பற்றி சிரிச்சிருக்காரு. கல் தான் ராமர் போட்ட பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிச்சாராம். எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இவ்வளோ பெரிய ராமர்னு சொல்கிறாங்க, அவர் பாரு கல்லில் பொறுக்கி பாலம் போட்டிருக்கிறாரு, எண்ணெய் விட்டுருந்தா முள் படுக்கையில் போட்டிருப்பாரு, இந்த குரங்கு போகிறதுக்கு குட்டி குரங்க நீ போகிறதுக்கு போட்ட பாதையா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு தலக்கணத்தில். உடனே அந்த குட்டி குரங்கு அப்படி டக்குன்னு பெருசாகி அனுமான்னு சொல்லிச்சான். கட்டுக்கதைகள் தான், காவிய கதைகள் தான், காப்பியங்கள் தான். நான் அதுலேருந்து மாறுபடலை, ஓகேயா? நான் சங்கியும் இல்லை மங்கியும் இல்லை, ஓகே? நான் மனுஷன், அது வேறு அப்படியே எழுண்டாதீங்க. ஆமாம், மாலை போட்டிருக்கிறதுனால இந்த கெட்டப்பு. உடனே அர்ஜுனன் சொன்னாருக்கா, நான் வில்லுலே பாலம் போடுவோம் பார்க்குறியான்னு சொல்லிட்டு எடுத்து சர்ன்னு வில்லில் இழுத்து விட்ருக்கான். பாலம் செயினாக போட்டாச்சு, மங்கி அனுமன் ஏறிருக்கு, பாலம் முடிச்சுட்டு வந்துச்சு. அர்ஜுனன் தலை தொங்கி போச்சு. அனுமனுக்கு ஒரே குதிப்பு, ஜாலி, தலக்கணம் வந்துட்டு பத்தியான்னு. இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றான். என்னென்னா, ஒருவேளை அது அனுமன் கேட்குறாரு, நான் பாலத்தில் ஏறி பாலம் உடைஞ்சிட்டா நீ என்ன பண்ணிக்கிறேன்னு. நெருப்பை வளர்த்து யாகம் வளர்த்து நெருப்பில் இறங்கி செத்து போகிறோம் போட்டிருக்காரு, ஓகே? இது 2 பேரும் தான் நடந்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். பார்த்தா நெருப்பை வளர்த்து குதிக்கிறது சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு அர்ஜுனன். அனுமனுக்கு ஒரே ஜாலி, நம்ம ஜெயிச்சிட்டோம், சாவ போகிறான்னு. அனுமனாவது பெருந்தன்மையாக விட்றா அர்ஜுனா, தொலைஞ்சு போடான்னு சொல்லியிருக்கலாம், தலக்கணம். அப்போ லார்ட் கிருஷ்ணன் வராரு. அர்ஜுனா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி பாலம் பந்தயம் கட்டி தோத்துப்பட்டேன், அதனால தான் நெருப்பில் இறங்கி சாவ போகிறேன் அப்படின்னு. அப்போ உடனே கிருஷ்ணன் கேட்டிருக்காரு, நீங்கள் 2 பேருக்குள்ளே போட்டு அக்ரிமெண்ட்டு யாருக்கு தெரியும், சாட்சி யார் அப்படின்னப்ப 2 பேருமே இல்லைங்கிறாங்க. இது தவறு. யாராவது ஒரு பெரியவங்களை அழைச்சாந்து நீ சாட்சி வச்சுக்கிட்டுல இதை செஞ்சுருக்கணும். நம்ம 2 பேருக்குமே சாட்சி இல்லை, அதனால் மறுபடியும் ஒரு வாட்டி நீ பாலம் கட்டு, நான் மறுபடியும் அனுமன் ஏறாட்டம் உடையதான் பார்த்துருவோம் அப்படின்னாராம். மறுபடியும் அர்ஜுனன் எடுத்து வெளில விட்டுருக்கான், செல்லுன்னு.
பாலம் கட்டப்பட்டு விட்டது. பாலம் கட்டப்பட்டு விட்டது. அனுமன் ஏறி இருக்கு, உடையவே இல்லை. ஏறி மங்கு மங்கு மங்குன்னு குதிச்சிருக்கு. ஒட்டைதானே, ஒட்டையவே இல்லை. இறங்கி வந்தோன்னே மறுபடியும் அர்ஜுனனுக்கு தலையை தூக்குது ஆணவம். பத்தியா நான் கட்டின பாலம் உடையில பாரு அப்படின்னு. அனுமன் தலை தொங்கி போச்சு. அனுமன் தலை தொங்கி போச்சு. அப்புறமா கிருஷ்ணவர்மா பார்த்தா முதுவெல்லாம் ரத்தமாக ஊற்றிட்டு இருந்திருக்கு. என்ன முதுவெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க 2 பேரும். நீ விட்ட பாலத்துக்கு நான் தான் முட்டு கொடுத்துட்டுன்னு அனுமன் ஏறி குதிக்க முதுகில் பூரா குத்தி ரத்தமாக ஊற்றுது அப்படின்னு 2 பேருடைய தலைக்கணமும் உடைந்து விட்டது. இந்த கதைக்கும் வேறு எதுக்குண்டா கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேள்வி தானே கேட்குறீங்க. கனெக்ட் பண்ணிடுறேன். இன்றைய குடும்ப வாழ்வியல். ஒரு பொண்டாட்டிகிட்ட கேட்டாங்களாம், என் புருஷனுக்கு சின்ன சப்ஜெக்ட் கிடைச்சா போதும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவான் அப்படின்னு. இன்னொருத்த பொண்டாட்டி சொன்னிச்சான், என் புருஷனுக்கு சப்ஜெக்டே கிடக்க வேண்டாம், 4 பூரா பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு. இப்போ அப்படி தான் இருக்குது. யாருக்கிட்டையுமே பேச முடியல. எல்லாருமே ஹெட்வைட்டாக இருக்காங்க. ஆனால் ஸ்கூலில் ஒரு பையன் 2 பையன் ஹெட்வைட்டும்பாங்க வாத்தியாருவா. நீ டோட்டலாகவே எல்லாருமே ஹெட்வைட்டாக இருக்கான். உன்னை எல்லாருக்கும் பிரெயின் பவர் அதிகரிச்சிட்டா, இல்லை வாட்ஸ்அப் இந்த சமூக வலைதளங்களை பார்த்துட்டு எல்லாரும் கருத்து பேச ஆரம்பிச்சிட்டானா ஒன்றுமே புரியலை. யாருக்கிட்டையுமே பேச்சு கொடுக்க முடியல. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் தான் சொல்கிறது தான் சரின்னு பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது இருக்கலாம்ல, ஆமாம் இல்லை வாய்ப்பு இருக்கியா அப்படின்லாம் யாரும் சொல்கிறதே இல்லை. அது தப்பு. நான் சொல்கிறேன்னு புது விளக்கம் சொல்கிறான். எந்த சப்ஜெக்டை கேட்டாலும், எந்த சப்ஜெக்ட், இப்போ காருன்னா ஒரு 4 வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறான். கீர் பாக்ஸு, ஸ்டேரிங் பாக்ஸு, என்ஜினு, கிரவுண்டு, இப்படி ஏதாவது 4-5 வார்த்தை, டயரு, ரிம்மு இப்படின்னு. காரை பற்றி பேசினா அவன் சப்ஜெக்டுக்குள்ளே பேசிடுறது, சப்ஜெக்டுக்குள்ளே இறங்கிடுறது. பெண் பிள்ளைகளை கேட்டிங்கன்னா இந்த நீயா அவனா ஷோவில் வந்து பேசுது, எல்லாம் ஹெட்வைட், மண்டை வீங்கி கிடக்கு. அதோட குடும்பமே நடத்த முடியாது. பைத்தியம் கிடையாது, டாக்ஸிக். அப்படி இருக்காதீங்க, தலைக்கணத்தில் ஆடாதீங்க. ஆண்கள் அவங்க ஒரு பக்கம் இருக்கா, பெண்கள் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாம் நார்மலாகவே இல்லை. தலைக்கணத்தில் வந்து நார்மலைஸாகவே இல்லை. யாரும் இங்கே விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு ஒன்றுமே இல்லை. எல்லாமே நமக்கு தெரியும். எந்த வேலை செய்ய போங்களேன், அது வந்து ஒரு குறை சொல்கிறாங்க. அந்த குறைக்கு பேர் குறை இல்லை, தலைக்கணத்தில் பேசுகிறது. ஒரு வேலை ஒருத்தன் செய்கிறான், தப்பாக கூட இருக்கட்டுமே, அது அவன் வாழ்க்கை, அவன் செஞ்சுட்டு போகிறான். அதில் போய் பூந்த ஐடியா சொல்கிறது, அதான் ஹெட்வைட். ஒருத்தங்க எழுதுகிறா, தவறுகள் இருக்குது, முழுசாக முடிக்கட்டும், திருத்தி கொடுப்போம் நம்ம. ஓகே, அது நீ டீச்சர் வேலை பார்த்தா எழுதக்குள்ளே நொட்டை எதுக்கு சொல்கிறீங்க? தலைக்கணம் தானே அது. நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். இப்போ இந்த மகாபாரதத்தில் குரங்கு கல் மேலே வந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு என்ன அதில் போய் பேச்சு? அர்ஜுனனுக்கு என்ன பேச்சு? அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கு, உனக்கு என்ன? சரி, எங்கள் ராமபிரான் போட்ட கல் இது, நீ ஏடா கிண்டல் பண்ணுற போடான்ட்டு அது வேலையை பார்த்துருக்கலாம்ல. எதுக்கு போட்டி? எல்லாத்துலேயும் போட்டி, எல்லாத்துலேயும் சேலஞ்ச். சாதாரண பேசினாலும் எவ்வளோ பெட்டுங்கிற மாரி எல்லாமே தனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறதே இல்லை. 100% சொல்கிறேன். எதாவது உழப்பி ஒரு வழியாக்கிடுறாங்க. நான் பட்டு ஒத்துப்பேன், எனக்கு தெரியலங்கன்றேன். சில சப்ஜெக்ட்டு நீங்களே என்னுடைய ஃபாலோவர்ஸு, சார் அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்கன்னா தெரிஞ்சால் தானே பேசலாம். நமக்கு தெரியலை, எப்படி பேசுறது? உண்மை தெரியணும். அது உண்மை தெரிஞ்சால் அது உண்மையாங்கிறது முதல்ல நான் உணரணும். இது பேசுனா பொருத்தமாக இருக்குமா, என்னோட பார்வையாளர்களுக்கு இது நல்லதை பயக்குமா, 4 பேர் பார்த்தா ஒருத்தராவது அதை கேட்பாங்களா அப்படின்ற மனநிலை எனக்கு வரணும். இவ்வளோ மீறி தான் நான் பேச முடியும். அதோட பல விஷயங்கள் நான் பேசுகிறதில்லை, தெரியாதே பேசுறதில்லை. தெரிஞ்சால் பேசலாம், கருத்து தெரிஞ்சால் பேசலாம்னு பேச வேண்டியது. தேவையில்லாமல் தலைக்கணத்தை கொடுத்து மாட்டுறது. ஏன்னா தலைக்கணத்தினால் அழிந்தவர்கள் 1000 பேர், 1000 பேர் இந்த மண்ணு தின்னுட்டு போயிட்டு. எல்லாம் 8 வெயிட்டு தான். உறவுகள்கிட்ட தலைக்கணம் பார்க்காதீங்க. தம்பி அண்ணன் தலைக்கணம், அப்பா புள்ள தலைக்கணம், பொண்டாட்டி அம்மா தலைக்கணம், எல்லாம் 8 வெயிட்டு தான். நம்ம சொல்கிறது தான் சரி. அது ஆரம்பத்துலேயும் சொல்லியிருக்காங்க, மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமம் உடைச்சா பொன் சட்டின்னு. மண் சட்டியை மாமியா உடைச்சிட்டாலாம், மண் சட்டி தான் உடஞ்சி போச்சு அப்படின்னு மாமியா சொல்லும். அதே மரும போட்டு, ஐயோ இது பொன் சட்டியாச்சே, எவ்வளோ போய் குழம்பு வச்சிருக்கு, ஐயோ எங்கள் மாமியா கொடுத்துட்டு போனது 3 தலைமுறையாக குழம்பு வச்சுருக்கமே அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறது. அது தேவையே இல்லாது. ஈகோ, தலைக்கணத்துக்குன்னு ஒரு பேர் ஈகோ. ஈகோலாம் வேண்டிய ரொம்ப கஷ்டங்க. ஈகோலாம் வச்சுக்கிறதுக்கு நான் வாழ்ந்து பார்க்காதீங்க. நாம்னு வாழ்ந்து பாருங்க. நாம் செய்வோமா, நம்ம போகலாமா அப்படி சொல்லணும். இந்த வேலையை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாமா, இந்த கல்லை 2 பேரும் சேர்ந்து உடைக்கலாமா, சூப்பராக இருக்கும். வேலையும் பலு குறையும். நானே உடைப்பேன்னு ஒரே ஆள் உட்காந்து உடைச்சின்னா உன் கை தான் வலிக்கும். கூட்டாக சேர்ந்து வேலை செய்யுங்க. ஒரு அந்த ஈகோவை விட்டுதில்லைங்க. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாமா, போதுமா அப்படின்னா வாயில் ஊற்றி பார்த்துட்டு போடு மருமோளை அப்படின்னு சொன்னால் அது அழகாக இருக்கும். இரு இன்னொரு அரை கரண்டி போடு அப்படி சொல்லாதீங்க. இது நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஒரு டோல்கேட்டு ஒன்று கடக்கணும். எனக்கு சின்னதாக ஒரு அதிகாரம் இருக்குது, சின்ன அதிகாரம்.
டோல்கேட்டுக்கு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இல்லை என்னை பார்த்தா விட்டுருவாங்க, இல்லை என்னையும் என்னை விடுவாங்க. என் 12வது வரைக்கும் என்னோட க்ளோஸாக படித்தவன் நான் தான் கோயிலுக்கு போகிறோம். அது வந்து எக்ஸம்ஷன் விழுவும், வண்டி க்ரீன் கலரில் எக்ஸம்ஷன் விழுந்துடும். அதுமாரி விழுது. என்னோட முகத்தை பார்த்துட்டு என் கார்டை பார்த்துட்டு, இல்லை அது எக்ஸம்ஷன்லாம் விழலைன்னா ஆர்கியூ பண்ணான். ஓகேயா? எங்கே இருந்துன்னா செங்கல்பட்டு டோல்லேருந்து ஆர்கியூ பண்ணுறான். ஆக்சுவலாக செங்கல்பட்டு டோலு அந்த சிட்டிக்குள்ளே இருக்க டோல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வண்டியை விட்டுருவாங்க. ஆர்கியூ பண்ணுறான், ஏன்னா லோக்கலில் போயிட்டு வர்றாங்கன்னு சொல்லி அது ஒரு ஜீவோ போட்டுக்கிட்டாங்க. ஆர்கியூ பண்ணிட்டே வர்றான். வந்துட்டு வந்தோன்னா அடுத்த டோலில் இல்லை நீ கார்டை கொடுக்காத, நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ ஈகோவா? என்னோடய கிளாஸ்மேட்டு தானே நீ, அவ்வளோ ஈகோவா உனக்கு இருக்குது? நினச்சி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணுறவங்க எப்படி நம்ம பயணிக்க முடியும்? அதுக்கு ஈகோவுக்கு வேலையே கிடையாது. பரவாயில்ல மச்சானுக்கு செல்வாக்கு இருக்க அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. பட் ஈகோ இருக்குது. இதுமாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு சின்ன உதாரணம். நண்பர்களுக்குள்ளே இருந்த ஈகோ, கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது, அப்பார் பிள்ளைக்கெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது. குடும்பமே அழிஞ்சு போயிடும், சந்தி சிரிச்சு போயிடும். ராமதாஸ் அன்புமணி ஐயா வீட்டில் நடந்துச்சு பார்த்து, இப்போ சேர்ந்துட்டாங்க. எவ்வளோ பிரச்சனையை 2 பேரும் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ தான் கொஞ்சம் உடந்து போயிருக்கிறாங்க. அதனால் ஈகோயிஸ்ட் வேண்டியதே இல்லை. ஈகோ இருக்குன்னா நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். இந்த உலகிலே ரொம்ப கொடுமையானது, நாம் இறந்து போனால் யாருமே கண்ணீர் விட மாட்டார்கள்னு ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலை ரொம்பவும் கொடுமையானது. யாருமே அழமாட்டாங்க நீ செத்தா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. இதை ஜீரணிக்கவே முடியாத ஒரு கொடுமை, தனித்து விடப்படுதல். ஈகோவின் நிச்சம் கண்டிப்பாக தனித்து விடப்படுவீர்கள். குடும்பத்தாலே தனித்து விடப்படுவீர்கள், நிராகரிக்கப்படுவீர்கள், நண்பர்களால் தனிக்கப்படுவீர்கள், உறவுகளால் தனிக்கப்படுவீர்கள், எல்லாத்திலையும் தனித்து போடுவீர்கள். தனித்துவமாக இருப்பது என்ற இங்கே பைத்தியங்கள் சில தனியாக இருப்பேன். நான் எல்லாத்துலேயும் ஐஎம் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறான் தூக்கி வச்சுக்கிட்டு. அப்படியெல்லாம் இங்கே அவசியமே இல்லை. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக போங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாறு அறிவில்லாதார் வள்ளுவன். இந்த உலகத்தோடு ஒத்து போங்க. இல்லாட்டி பலகற்றும் நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் கல்லாறு முட்டாளுக்கு சமமானவன்றா வள்ளுவன். அறம்போல் கூர்மையானவரும் மரம்போல் ஒரு மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் மாதிரி கூர்மையான எப்படி சொல்கிறா பாருங்க, அறம் எப்படி அரக்கம் கரன்னு ஆக்ஸா ஃப்ரேம் மாதிரி அறம்போல் கூர்மையானவரும் கூர்மையான அறிவுடையவனாக இருந்தாலும் மரம்போல் ஒரு மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்பு இல்லைன்னா நீ மரத்துக்கு சமமானவன் என்று வள்ளுவன் கூறியிருக்கிறான். வள்ளுவனோடு விடைபெறுகிறேன். நன்றி.